இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இங்க வரப்போறதா சொன்னாங்க. அவங்க வந்துட்டு புதுசா வராங்களா, மரமல்லி அவங்க தான் இதெல்லாம் கொண்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க, ஓ இதெல்லாம் மேடமோட திங்ஸா, சரிப்பா சாவி வந்து உள்ளுக்குள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு போயிரு, நீங்க அவங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருங்கன்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு பசங்களும் சாவியை நாங்க வாங்கிட்டோம்னு ஜெயச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. சந்தேகம் எதுவும் வரலையோன்னு ஜெயச்சந்திரன் கேட்கும்போது, அதெல்லாம் இல்ல நாங்க வாங்கிட்டோம், இப்ப நேரா நாங்க காவலர் குடியிருப்புக்கு போய் அந்த சாவியை யூஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் உள்ள இறக்கி வச்சிரோம்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஜெயச்சந்திரனுக்கு முன்னாடி இருந்த ஆளு, ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், ஹோம் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்ககிட்ட 5000 ரூபாய் கொடுத்து இந்த காயின் முழுங்கினா நீ முழுங்குவியா, ஆனா ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் அந்த 5000 வாங்கிட்டு காயினையும் முழுங்கிட்டு அடுத்த நாள் காலையில அந்த பாத்ரூம்ல இருந்து அந்த காயினை எடுத்து யூஸ் பண்ற அளவுக்கு தான் இருப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதாவது காசுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நமக்கு இந்த ஜெயச்சந்திரன் கேரக்டர் சொல்லும். அந்த பசங்க ரெண்டு பேரும் காவலர் குடியிருப்புக்கு போய் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பசங்க ரெண்டு பேரும் மரமல்லி வந்து தங்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள சவுண்ட் ப்ரூஃபங்க அவங்க செட் பண்றாங்க. ஒருத்தர் உள்ள நின்று இன்னொருத்த வெளியே போய் நிக்கிறான். உள்ள இருக்கவா என்னதான் கத்தினாலும் வெளியே இருக்கவனுக்கு கேட்கவே மாட்டேங்குது. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம மரமல்லியை இந்த இடத்துல வச்சு லாக் பண்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி சவுண்ட் ப்ரூஃபிங் எல்லாம் பண்றாங்கன்னு. இந்த நேரத்துல ஜான்சி வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு நேரா இந்த சவுண்ட் ப்ரூஃபிங் ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து மரமல்லியை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறா. மரமல்லி ஜான்சியை பார்த்து ரொம்ப கூலா கேக்குறாங்க, ஒரு டிஎஸ்பி எப்படி கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்களே, இதுக்கு நீங்க என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜான்சி கொஞ்சம் கூட பயப்படாம, உங்க பொண்ணு விளையாடுறது நீ கொஞ்ச நேரம் பாரு, நீ கொஞ்சம் கூல் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவளுடைய பொண்ணு வீடியோல விளையாண்டுட்டு இருக்கிறத இவங்க காமிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இவங்க எல்லாம் பக்கா பிளான் பண்ணி நம்மள கடத்திட்டு வந்திருக்காங்க, நம்மளுடைய பொண்ணு இவங்களுடைய சர்வைலன்ஸ் கீழ தான் இருக்கான்னு மரமல்லிக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னதான் ரொம்ப தைரியமான பொண்ணா இருந்தாலும் அவளுடைய பொண்ணுங்கிறப்போ இவளுக்கு ஒரு வீக்னஸ் வந்துருது. நம்மளுடைய பொண்ணு இவங்க எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ அமைதியா இருக்கு. இப்போ மரமல்லிக்கு ஜான்சி ஒரு ஆர்டர் போறா. உடனடியே நீ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்ச நாள் நிறைய வேலை இருக்கும், அது வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வரேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட இவளும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. அவங்க அம்மாவும் பொண்ணு ஜாயின் பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. இப்பதான் பேக் ஸ்டோரிக்கு வரும். ஜான்சி இருக்கு இல்லையா, ஜான்சிக்கு கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி இருந்தே ஜெயச்சந்திரன் போலீஸ்ல என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அந்த எல்லா ட்ரைனிங்கும் அவளுக்கு பக்காவா கொடுக்குறாங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்கா இருந்தாலும் ஜான்சியும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சு ஜெயச்சந்திரன் கூட சேர்ந்து அந்த ட்ரைனிங் எல்லாம் மேற்கொள்றா. எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்றா. கடைசியா அவளுக்கு துப்பாக்கியில எப்படி சுடணுங்கிற வரைக்குமான ட்ரைனிங்கும் அவங்க கொடுக்குறாங்க. இவளும் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் முடிச்சு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வந்து அங்க நிக்கிறா. இப்போ அந்த டிரெஸ்ல டிஎஸ்பி மரமல்லின்னு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிய வருது ஜான்சி மரமல்லி மாதிரி அந்த டியூட்டில போய் ஜாயின் பண்ண போறான்னு. இப்ப டியூட்டில ஜாயின் பண்றதுக்காக ஜான்சி வீட்ல இருந்து கிளம்பி போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய பசங்க, குட்டி பசங்க தான், அவங்க பால் எடுத்து விளையாடும் போது வீட்டுக்குள்ள விழுந்துரும். ஆண்டி இந்த பால் எடுத்து கொடுங்கன்றப்போ உள்ளுக்குள்ள அலௌட் இல்ல, இந்தாங்க காசு, நீங்க வேற பால் வாங்கிக்கீங்கன்னு சொல்றாங்க. அந்த பசங்களும் இல்ல ஆண்டி வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ மரமல்லிங்கிற பேர்ல ஜான்சி அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்காக போறாங்க. அவங்க டிரான்ஸ்பர் ஆர்டரை வினோத் அப்படிங்கிற ஒரு எஸ்பி கிட்ட தான் கொடுத்து ஜாயின் பண்ணும். வினோத் இது வரைக்கும் மரமல்லியை பார்த்ததே கிடையாது. அதனால ஜான்சிக்கு வினோத் அதை கண்டுபிடிப்பாருங்கிற இது கிடையாது. ஆனாலும் வினோத் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளுன்னு ஜெயச்சந்திரன் இந்த பொண்ணு கிட்ட முதல்லயே இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஜான்சியை இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்தது கிடையாது. ஆனா மரமல்லியை அந்த இன்ஸ்பெக்டர்ல 2 பேர் பார்த்திருக்காங்க. ஒருத்தர் பேரு சுரேஷ், இன்னொருத்தர் பேரு செரியன். சுரேஷ் தான் ஏற்கனவே இவங்க கிட்ட கால் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆனா சுரேஷ் 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற மாதிரி இவங்க டீம் செட் பண்ணிருப்பாங்க. அதனால சுரேஷும் வந்து ஜான்சியை பார்த்து கண்டுபிடிக்க போறது கிடையாது. அடுத்தது செரியன்.